இந்த 34வது வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாப்பா, ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்க்குறோம். புக்குக்கு பின்னாடி சில எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. அந்த எக்ஸசைஸே நம்ம அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னாப்பா, ஃபைண்ட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் கியூப் இ பவர் ஏஎக்ஸ் அது கேட்குறாங்க. நம்ம வழக்கம் போல் இந்த லெபினைட்ஸ் ரிசல்ட் போட்டோம்னா என்ன ஆகும், இந்த எக்ஸ் கியூப்லேருந்து ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து இந்த சைடில் இருக்கிறது என், முதல்ல எடுத்தோடனே என், அடுத்து n-1 அப்படின்னு வரும். இ பவர் ஏஎக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே என்ன வந்திருக்கும், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு ஏ முன்னாடி வரும், 2 தடவை பண்ணால் 2 ஏ வரும். அப்போ n டைம்ஸ் பண்ணால் n வரும். இப்போ ஏ பவர் n. அதே மாதிரி அடுத்ததில் இருக்கிறது ஏ பவர் n-1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து கடைசியில் அந்த காமன் டேர்ம் ஏ பவர் n-3 இ பவர் ஏஎக்ஸ் தான் காமன் டேர்மாக இருக்குது. அதான் வெளியே எடுத்துடும். அதை எடுத்துட்டா கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பின்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்கப்பா. உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா முதல்ல கொடுத்த ப்ராப்ளம்ஸு பின்னாடி வந்து எக்ஸசைஸ் 1 2 நான்லாம் வந்து நான் படிக்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் சனி ஞாயிறு நேரத்திலலாம் இல்லை ஏதாவது லீவு நாட்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த பின்னாடி இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் போட்டு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே என்னென்னமோ படிச்சிருப்போம், ஆனால் அது சரியா இல்லையாங்கிறது எதில் வந்து செக் பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வச்சு தான் செக் பண்ண முடியும். ஸோ அப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், செக்ஷன் லெபினைட்ஸ் தியரத்தோட அந்த ரிசல்ட்ஸ்லாம் இதில் முடிச்சுக்கிடுவோம்.